இப்போ நம்ம செய்ய போகிறது பரோட்டா. அதுக்கு ஒரு டம்ளர் மைதா மாவு எடுத்துக்கலாம். கோபுரமா ஒரு டம்ளர் மைதா மாவு. தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை. நான் முட்டைலாம் போடல. அது நிறைய பிசையும் போது நல்லா மென்று சாப்பிட்டா வர்றதுக்காக மெதுன்னு இருக்கிறதுக்காக முட்டை போடுவாங்க. இப்போ நம்ம கொஞ்சோண்டு தான் செய்கிறோம். அதனால் இந்த கொஞ்சத்துக்கு வெறும் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். தண்ணி மட்டும் ஊற்றி சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சமாக இப்போது ஆயில் ஊற்றிக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா லேயராக வரும். நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும் மாவு பிசைஞ்சிட்டு. இப்போது 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் வச்சு நீட்டாக தேய்ச்சிக்கலாம். என்கிட்ட மணம் சின்னதாக இருக்குது. அதனால் இருக்கிறதுலே பெரிய தட்டை எடுத்து கவுத்து போட்டு அதில் இது பண்ணியிருக்கேன். இதை எவ்வளோ தூரம் பெருசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் பெருசாக தேய்க்கலாம். மறுபடியும் இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் தேய்ச்சி வைங்க. அப்போ தான் லேயராக மடிப்பாக வர்றதுக்கு எண்ணெய் போட்டால் தான் நல்லா வரும். கையிலே கூட அப்படியே தட்டி இது பண்ணிக்கலாம். இப்போது லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு 2 பாதியாக மடிச்சிடலாம். மடிச்சுட்டு கத்தியை வச்சு நடுவில் மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா திரும்ப நம்ம விரிக்க போகிறோம். அவ்வளோ இப்படியே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் மறுபடியும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தட்டணும். நான் இப்போது அப்படியே பண்ணிடுறேன். நீங்கள் வீட்டில் செய்கிறீங்கன்னா ஊறணும்.